वंदे वाल्मीकि कोकिलम वाल्मीकि मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथा नादं कोनयाति पराङ्गतम् यः पिबं सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्थं मुनिं वन्दे व्यासे दशमकल्मषम् गोष्पदीकृतवारासिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनम् वंदे लंकाभयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्यसन्तो शलिलं शलीलं यशोकवन्नं जनकात्मजायै आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलि आञ्जनेयम् கற்பார் ராமபிரானி அல்லால் மற்றும் கற்பரோ குற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டினுள்ளே அன்று சராச்சரங்களை வைகுந்தத் தேத்தி அடலரவ பகையேறி அசுரட்டம்மை வென்று இலங்கு மணிநெடுந்தோள் நான்கும் தோன்ற இது வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் என்றும் நின்றான் அவனே இவன் என்று ஏத்தினாலும் இறைஞ்சுமனோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. நமஸ்கதசே. இந்த கோவில்ல ஸ்ரீராமநவமி உற்சவம் 2 நாளா ஆச்சரியமா நடந்துருக்கு. நேற்றுக்கு செம்பூர் பிரகலாதவரத பெருமாள் எழுந்தருளி இங்கு உற்சவத்தில் அழகா நாம சங்கீர்த்தனம், அதுக்கப்புறம் சஹஸ்ரநாம கோஷ்டி, திருமஞ்சனம் எல்லாம் ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து கண்டு கழித்தோம். இந்த சமயத்துல ராமபிரானை பத்தி பேச வேண்டும் அப்படின்னு கொஞ்ச நாளா இந்த இடத்துல வந்து பேசணும்னு சஹஸ்ரநாம கோஷ்டியில சொல்லிட்டு இருக்கா. அங்க வந்து பொதுவா ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் இருக்கும் ஒரு தடவையும் பேசச்சு. அந்தந்த விசேஷங்களை பொறுத்து ராமனை பற்றிய திருநாமங்கள், கிருஷ்ணனை பற்றிய திருநாமங்கள், கஜேந்திர சம்ரக்ஷணம் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பல பல பட்டரோட வியாக்கியானம், சங்கர் பகவத்பாதரோட வியாக்கியானம் எல்லாம் வச்சுட்டு நாமங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். சஹஸ்ரநாமத்துக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் how long can I take? 1 hour? 1.5 hours? இன்னும் கொஞ்சம் டைம் ப்ரொவைட் பண்ணி இங்கே பேசணும்னு ரொம்ப நாளாக யோஜனை பண்ணியிருந்தோம். அதுக்கு ஸ்ரீராமநவமி அவசரத்தில் டைம் கிடச்சிருக்கு. இந்த இதில் டாபிக் சூஸ் பண்ணது ஸ்ரீராமபிரானை கற்போம் அப்படின்னு சொன்னோம். இந்த ராமபிரானை கற்போம்னு சொன்னது இப்போ இங்க அனுசந்தானம் பண்ண நம்மாழ்வாருடைய பாசுரம் கற்பார் ராமபிரானை அல்லா மற்றும் கற்பரோ அப்படின்ற ஆழ்வாருடைய பாசுரம். அதிலிருந்து இந்த தலைப்பை எடுத்துட்டேன். இது வந்து அடியேன் நானா கற்பித்து பண்ண தலைப்பு இல்லை. எங்க ஆச்சாரியன் ராமபிரானை கற்போம்னு ராமாயணத்துக்கு ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு வியாக்கியானம் காஞ்சி பேரருளாளன்ற ஒரு ஜேர்னல்ல ஸ்ரீரங்கத்தை பரவக்கோட்டை ஆண்டவன் ரொம்ப வருஷங்களா அந்த ராமாயணத்துக்கு வியாக்கியானம் எழுதிட்டு வர அந்த சுவாமி கொடுத்த தலைப்பு கற்போம் ராமபிரானை அப்படின்னு அவருடைய ராமாயண வியாக்கியானத்துக்கு அவர் கொடுத்த தலைப்பு. சட்டுன்னு கேட்டோன்னு அது தோணித்த மனசுல அதை சொன்னேன். கற்போம் ராமபிரானை அப்படின்னாக்க ராமாயணத்தை கற்போம்னு ஆகுது. அதுல உள்ள கதாபாத்திரங்களுடைய குண அதிசயங்களை, அவளுக்கு ராமனிடம் இருந்த ஈடுபாட்டை, அன்ப பக்திய ஸ்நேகத்தை, இதையெல்லாம் ஆராய்ந்து கற்க வேண்டும். கற்போம்ன்ற அர்த்தமே படிக்கிறோம், படிப்பு அப்படின்னு சொல்றதை விட நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்னு சொல்றோம். கற்போம்னு சொன்னா இட் இம்ப்ளைஸ் சீரியஸ் ரீடிங் சம்திங். இது வந்து ஒரு நாள் படிச்சுட்டு இன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டோம்னா அது நாளைக்கு பிரயோஜனப்படாது. அன்லஸ் அதுலேருந்து ஏதாவது பர்டிகுலர் ஒரு டீட்டெயிலை ரீகால் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா தான் அதை எடுத்து வச்சுக்கிறோம். இல்லைன்னா அதை எடுத்து இன்னைக்கு படிச்சாச்சுன்னா எடுத்து உடனே போட்டாயிடுது.
பேப்பர் படிக்கிறோம் தான் சொல்றோம். கற்போம், கற்றதனால் ஆய பயன் என்கொள் அப்படின்னு கற்போம் அப்படின்ற சொன்னாலே இட் இம்ப்ளைஸ் சீரியஸ் ரீடிங். இட் இம்ப்ளைஸ் ஸ்டடி மெட்டீரியல். அது வந்து ஒரு நாள் படிக்கிறது இல்ல, ஒரு மாசம் படிக்கிறது இல்ல, ஒரு வருஷம் படிக்கிறது இல்ல. ராமபிரானை கற்போம்ன்றது ஆயுஷ் பரியந்தம் பண்ண வேண்டிய காரியம். அது இத வந்து பெரியவா எல்லாரும் ராமாயண பாராயணம்னு சொல்லுவான். பாராயணம் பண்றவா பல அந்தந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் அசாமிஸ் லாங்குவேஜ்ல கூட ராமாயணம் பண்ணியிருக்கா. ஃபாரின் லாங்குவேஜஸ்ல எல்லாம் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கா, கமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களா எல்லாரும் சொல்றா. நமக்கு தெரியாதது எல்லா மொழிகளிலும் அந்தந்த தேசத்துக்கார அவளுடைய மொழியில அதை மொழிபெயர்த்து ராமபிரானை கற்போம்னு எல்லாரும் அதை படிச்சுட்டு இருக்கா. ஆனா சாஸ்திர வல்லுநர்கள் ஓரளவு சம்ஸ்கிருதம் வந்தவா வந்து வால்மீகியை தவிர வேற எதையும் அத்தாரிட்டின்னு ஒத்துக்க மாட்டான். அனுபவத்துக்கு வந்து வேற எந்த ராமாயணத்தை வேணா வச்சுட்டு அனுபவிக்கலாம், ராமனை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா ஒரு சதஸ்ல வந்து ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சானாக்க ஸ்காலர்ஸ் வந்து வால்மீகியை தவிர வேற எதையும் அத்தாரிட்டியா ஒத்துக்க மாட்டான். கம்பனை அனுபவிக்கலாம். தமிழ்ல வந்து தமிழ்ல பாண்டித்யம் உள்ளவா, தமிழ் மட்டுமே தெரிஞ்சவாளுக்கு கம்பன் இனிக்கும். ஆனா கம்பனை வந்து ஒரு விசாரம் பண்றதுன்னு வரைச்ச அத்தாரிட்டியா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா he takes a lot of poetic license and moves away from வால்மீகியோட இதுல இருந்து கொஞ்சம் poetic license எடுத்துட்டு தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்றான் கம்பன். அதோடு இல்லாமல் ஒரு பொய்டிக் ஃபேன்சினா பொய்டிக் லைசன்ஸ் வந்து கொடுக்கதான் கொடுக்கணும். கவித்துவத்துக்கு அதுல அதனுடைய அழகு அனுபவத்துக்கு கொடுக்கணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுல அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில கல்ச்சரல் சேஞ்சஸ் எல்லாமும் அதுல உண்டு பண்றான். ஆனா வால்மீகி தான் தன்னுடைய ஆதாரம் என்பதை கம்பன் சொல்றான். வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் தீங்கரும் கனிகளாக தேவரும் பருகச் சொன்னான் அப்படின்னு சொல்றான். வாங்கரும் பாதம்னா 4 பாதம், சதுஷ்பாத் ஸ்லோகம்னு 4 பாதம் வால்மீகியோட ஸ்லோகத்துக்கு. அதுல ஒரு பாதத்தை வாங்கி என்ன மாற்றங்கள் செய்து இடைச்சொல்கள்னு சொல்றா இல்லையா, மாற்றங்கள் பண்ணி இடைச்சொல்கள் பண்ணாக்க அதை பண்டிதால் கண்டுபிடிச்சிடுவான்றான். வால்மீகியோட வார்த்தை இல்லை அப்படின்னு 4 பாதம் உள்ள ஒரு ஸ்லோகத்துல வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் எப்படி கவிகள் சொன்னான்னாக்க தீங்கனி மாதிரி கவிகள் சொன்னான், தேவரும் பருக சொன்னான் அப்படின்னா. திருவாய்மொழியை ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியை பத்தி தானே சொல்லிக்கிறார். நாங்க வைஷ்ணவா பேசிச்சு அருளி செயல் 6ஆம் தான் சொல்லுவோம். ஆழ்வார் சொல்றார், கேட்டாரார் வானவர் செவிக்கினிய சொல்ல முடியும் அப்படின்ற. நான் பாடுற இந்த திருவாய்மொழியை வந்து தேவதைகள்லாம் கேட்டா கூட கேட்டு ஆறார்னா போறோம்னு சொல்ல மாட்டாளாவா. அவ பருகிற அமுதத்தை கூட போறோம்னு சொல்லுவாவா. என்ன இந்த திருவாய்மொழியை கேட்டு ஆறார் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அந்த மாதிரி கம்பன் வந்து வால்மீகி ராமாயணத்தை பத்தி சொல்கிறான். தேவரும் பருகும்படியான அமிர்தம் இந்த வால்மீகியோட ராமாயணம் அப்படின்னு தனக்கு வால்மீகியிடம் இருக்கிற ஈடுபாட்டை கம்பன் இந்த ஸ்லோகத்துல வெளியெடுக்கிறான். இந்த பாசுரத்துல கம்பனுக்கு இன்ஸ்பிரேஷன் வால்மீகி மட்டுமல்ல, ஆழ்வார்கள் எல்லாரும் கூட. கம்பநாட்டு ஆழ்வாரோட ஹிஸ்டாரிக்கலா டேட்டிங் பார்த்தான்னா ஆச்சாரிய நாதமுனியும் கம்பநாட்டு ஆழ்வாரும் ஒரு காலத்தவர்னு சொல்றான். ஆச்சாரிய நாதமுனி வந்து ஆழ்வார்களுக்கு எல்லாம் அப்புறம் வந்தவர். ஒரு 2-3 செஞ்சுரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டிங்ல அரௌண்ட் 6 to 8 செஞ்சுரிஸ் எல்லா ஆழ்வார்களும் இருந்தான்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்குல அந்த காலத்துல அதுவும் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பிரிசர்வ் பண்றதான இதெல்லாம் இல்லாம ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்ததுனால ஆழ்வார் பாசுரங்கள்ல பல பாசுரங்கள் மறைந்து விட்டபடியால் அதெல்லாம் நுட்பமா எடுத்து மறைந்து போயிடுத்துன்னு சொல்றான். அப்போ இந்த ஆச்சாரிய நாதமுனி தான் இந்த 4000 கோடிஃபை பண்ணி திருப்பி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால யோக பலத்துல யோக தசையில நம்மாழ்வாருடைய அருளினால இந்த 4000 திரும்பி நாதனுக்கு 4000 உரைத்த பிரான் வாழியேன்னு நம்மாழ்வாரை பத்தி சொல்றோம். 4000 திருப்பி ஆழ்வார் வழியாக தான் திரும்பி வந்ததாகவும் யோக திசையில இதை நாதமுனிக்கு அவர் உபதேசம் பண்ணதாகவும் அதனால அதை கோடிஃபை பண்ணி இப்ப நம்ம திவ்ய பிரபந்தம்னு டெக்ஸ்ட் 4000 கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து வகுத்தது வந்து ஆச்சாரிய நாதமுனின்னு சொல்றான். இந்த ஆச்சாரிய நாதமுனியிடம் கம்பன் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது ஆச்சாரிய நாதமுனியை இதை வாசிச்சு பார்க்க சொன்னதாகவும் இதற்கு நீங்கள் ஒரு உரை வியாக்கியானம் செய்ய வேண்டும்னு கம்பர் வேண்டின்றதா சொல்றா. இப்படி ஒரு வழக்கம் உண்டு. அந்த உரை பண்ணணும்னு சொன்னாக்க அதை வந்து ஆச்சாரிய நாதமுனி வந்து கம்பனுடைய இந்த ராமாயணத்தை வந்து
ஆழ்வாருடைய அருளி செயலுக்கு ஈடாக அதற்கு இடம் கொடுக்க மறுத்து விட்டாராம் ஆச்சாரிய நாதமுனி. அதனால அதற்கு உரை இதை அங்கீகாரம் செய்த பொழுதும் கம்பனை கம்பநாட்டு ஆழ்வான்னு சொல்றது வழக்கம். என்ன ராமாயணம் சொல்ற பெரியவா எல்லாரும் கம்பனை கோட் பண்ணாம இருக்க மாட்டா. அனுபவிக்கிறவா ராமனை அனுபவிக்கிறவா கம்பனை அனுபவிக்காம சொல்லாம இருக்கவே மாட்டா. அப்படி இருந்த போதும் அதுக்கு ஆச்சாரிய நாதமுனி வியாக்கியானம் உரை பண்ண மறுத்து விட்டார். என்ன உரை பண்ணானாக்க இந்த ஆழ்வார்களுக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு அது ஈடாகிவிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு வந்துரும்ன்றதுனால அவர் பண்ண மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டு. இந்த கற்போம் ராமபிரானை கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இந்த பாசனத்தை எதுக்காக நான் இந்த இடத்துல எடுத்தேன்னாக்க, கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் ஆரம்பிக்கச்சே தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருக்கை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குருகை நாதன் குறைகளல் காப்பதே அப்படின்னு நம்மாழ்வார். குருகை நாதன்னா திருக்குறுகூர்ல அவதாரம் பண்ண நம்மாழ்வார். மங்கள ஸ்லோகம் பண்ணணும். ஒரு கிரந்தம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும்னா முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணணும். இங்க முதல்ல குருகை நாதன் குறைகளல் காப்பதேன்னு நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு கம்பராமாயணம் பாட ஆரம்பித்ததாக சொல்றார். அது இது கம்பர் ஸ்ரீரங்கத்து கோவில்ல மேட்டழகியர் முன்னாடி கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றச்சு அந்த அழகிசிங்கர் சிங்கப்பெருமான் வாய் திறந்து நம்மை பாடின ராமாயணம் பாடின நீர் நம் ஆழ்வாரை பாடவில்லையோ அப்படின்னு கேட்டாராம். ஆழ்வாரை பாடாம என்ன பாடுவாளா அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். அப்படி சொன்னதுனால கம்பன் இந்த பாசுரத்தை முதல்ல தன்னுடைய தியான ஸ்லோகமா ஆழ்வார தியானம் பண்ணி கம்பராமாயணத்தை இயற்றதான் சொல்றான். இந்த கம்பராமாயணம் பண்ண பிறகு கம்பன் ஷடகோபரந்தாதின்னு நம்மாழ்வார் விஷயமாக ஒரு கிரந்தம். இது கோவில்கள்லாம் பாராயண கிரமத்துல கூட உண்டு. ஷடகோபரம் அந்தாதி காலக்ஷேப பத்ததி எல்லாம் கூட பெரிவா எல்லாரும் அங்கீகாரம் பண்ணி சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் அது. அதனாலதான் இந்த இடத்துல ராமாயணம் சொல்லணும்னாக்க எனக்கு அடியனுக்கு தெரிஞ்சது நிறைய தெரிஞ்சது ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் ஒண்ணுதான். என்ன தெரிஞ்ச விஷயம்ன்றது இது ஒண்ணுதான். அதுல இருந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஆறதுனாலதான் ராமாயணமோ பாகவதமோ மற்ற இதுல எல்லாம் விஷ்ணு புராணமோ எல்லாமே ஈடுபாடு எதுனால இதுல அருளிச்செயல்ல இருந்து வரதுதான். ஸ்காலர்ஷிப் இருக்கிறது தமிழ்ல தான். என்ன ஈடுபாடு இருக்கிறது அருளிச்செயல் தான். இதுல மறைச்சு பேச வேண்டியதுவே தெரியாது. பாக்கி எல்லாம் செகண்டரி தான். அதுல இந்த ஆழ்வாரை கம்பன் கொண்டாடினதுனால கம்பநாட்டு ஆழ்வான்னு கம்பனை கொண்டாடுறதே எங்களுக்கு வழக்கம். அது அந்த கம்பன் நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணதுனாலதான் இந்த இடத்துல நான் நம்மாழ்வார் பாசுரத்தை எடுத்தேன். ஏன்னா ராமாயணம் சொல்றோம், அதுக்கு யார் அத்தாரிட்டியோ அவளை சொல்லணும். ரொம்ப ராமாயணமே பாடின ஆழ்வார்கள்லாம் இருக்கா. குலசேகர பெருமாள்லாம் இருக்கார். அங்க ராமாயணம் முழுக்க ராமகதை அனவரதம் ராமகதை அருளுமவன் வாழியேனே பேர் அந்த ஆழ்வாருக்கு. அவரோட 10 பாசுரம் சொல்லி நம்ம இங்க இந்த இடத்துல ராமாயணம் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. எந்த பாசுரம் இங்க எடுத்தேன்னாக்க, இந்த நம்மாழ்வாருக்கு பட்டர் என்ற ஆசிரியர் ஒரு பேர் கொடுக்கிறார். இவரை கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்றார். ஆழ்வார் தானும் சொல்லிக்கிறார், நான் கிருஷ்ண பிரேமின்னு ஆழ்வார் சொல்லிக்கிறார். என்ன கிருஷ்ண பிரேமின்னு மகாத்மாக்கள்லாம் பேர் வச்சு, கிருஷ்ண சைத்தன்யர்லாம் பேர் வச்சுட்டா பாருங்க. அந்த மாதிரி நம்மாழ்வார் தன்னை பத்தி சொல்லிக்கச்சே நான் ஒரு கிருஷ்ண பிரேமின்னு சொல்றேன். அதிகமா ஆழ்வார்கள்ல கிருஷ்ண பிரேமை தான் அதிகம். என்ன குலசேகர பெருமாள் தான் ஒரு யூனிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ராமகதையே படித்தவர்ன்றது குலசேகர ஆழ்வார் ஒருத்தர் தான். நம்மாழ்வார் அதுவும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னார் பட்டர். என்ன ஒரு பக்தர் இருந்தார், அவருக்குள்ள கிருஷ்ண பிரேமைன்றது கொஞ்சம் இருந்தது. அந்த மாதிரி இல்ல நம்மாழ்வார். கிருஷ்ண பிரேமையே கிருஷ்ண சைத்தன்யமே ஒரு வடிவெடுத்தவர் நம்மாழ்வார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு கிடந்தவர் இந்த ஆழ்வார். என்ன அதனால கிருஷ்ண பிரேமைக்கு பெரியாழ்வார் ஆண்டாளெல்லாம் விட கூட அதிகமா உதாரணம் சொல்லணும்னா நம்மாழ்வாரை தான் சொல்லணும். என்ன ஏற்கும் தானே சொல்லிக்கிறார், ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் வன்சரகோபன் அப்படின்னு சொல்றார். என்ன நான் பாடணும்னா அதற்கு ஏற்ற புகழ் இருக்கிறவன் யார் இருக்குன்னா கண்ணன் தான். நான் பாடுறதுக்கு விஷயம்னாக்க அது கிருஷ்ணன். ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் வன்சரகோபன். நான் பாடுற விஷயம்னா அது கிருஷ்ணாவதாரம் தான் அப்படின்னு பறக்க கிருஷ்ணாவதாரமே பேசின ஆழ்வார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னார். இது நம்ம எல்லாருக்கும் அவாவாளுக்குன்னு ஒரு கேம்ப் உண்டு, அவாவாளுக்குன்னு ஒரு குரூப் ஒண்ணு உண்டு, சப்போர்ட்டர்ஸ் ஒண்ணு உண்டு.
இப்போ நம்ம பொதுவா இந்த பந்தாட்டம் விளையாடுறாள் இதுல கூட நம்ம டீம் நம்ம ஊர்ல விளையாடினா அது ஒரு அட்வான்டேஜ். அவளுக்கு அதுல இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட், இது நம்மளோட கிரவுண்ட் என்ன, இதுல இருக்கிற அட்வான்டேஜ் வந்து நான் போய் ஆஸ்திரேலியால விளையாடினா நமக்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது. என்ன இந்த கேம்ப்காரா வந்து நம்ம டீமை ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப அதிசயம் இல்லை. ஏன்னா நம்மளோட லாயல்ட்டின்றது இந்த இடத்துல இருக்கு. மத்தவா ஆஸ்திரேலியன் டீம்காரா வந்து இந்த இந்தியன் கேப்டன் தான் இது வரைக்கும் நாங்க பார்த்ததுலயே பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் த ரியல் டெஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்சின்றது அதுலதான் வருது. அந்த மாதிரி அவளுடைய கேம்ப்ல ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போறதோ இவ ஸ்காலர்ஷிப் மத்தவ அட்மையர் பண்றதோ பெரிய விஷயம் கிடையாது. மத்தவா கிட்டே இருந்து வாங்கணும். என்ன இந்த ராமனுக்கு இந்த இடத்துல படிச்சா ராமாயணத்தை படிக்கணும்னு சொல்றவர் யாருன்னா நான் கிருஷ்ண பிரேமி கண்ணனை தவிர வேற யாரையும் சோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் தன் வாயால சொல்ற கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ அப்படின்னு. அதனால்தான் எங்க ஆழ்வார்கள்லாம் சொல்லுவா இதை விட பெரிய ஒரு இது வந்து ராமனுக்கு கொடுக்கக்கூடிய மெரிட்ன்றது வேற என்ன இருக்கு. ஏன்னா கம்பேரிசன் எப்பவுமே பண்ணாக்க கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் கம்பேரிசன் பண்றது வழக்கம். ஏன்னா இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த இடத்துல இருந்து தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்து என்ன நிறைய நாள் எங்க லோகத்துல இருந்தவாளுக்கு தான் இந்த லோகத்துல இருக்கிறவா மேல ஒரு இன்ஃபுளுன்ஸ், அவளோட தாட் மேல இன்ஃபுளுன்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா ஆட்சி பண்ணார் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் 49 நாள் இருந்தார் அப்படின்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? என்ன கரெக்டா அந்த டேட்டா பேஸ் போட்டு வச்சிருப்பாங்கன்னா வச்சிருப்பார். இவர் கூட பிரைம் மினிஸ்டரா இருந்தாராம் 49 நாள் ஞாபகம் வச்சிருப்பா. வேற யாருக்காவது அது ஞாபகம் இருக்கும்? நிறைய நாள் யார் ஆட்சி பண்ணாலும் அதுதான் மனசுல ஞாபகம் இருக்கும். சமீப காலத்துல யார் இருந்தாலும் அதுதான் மனசுல ஞாபகம் இருக்கும். எவ்வளவு கீர்த்தி மிகுந்தவாளா இருந்தாலும் நாள் போக போக எல்லாருடைய நினைவுகள்லயும் அந்த கலாச்சாரத்துல கல்ச்சர்ல ஹிஸ்டரியில எல்லாத்துலயுமே ஒரு மனிதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சுட்டே வருது நாள் ஆக ஆக இல்லையா. அதனால சமீபத்துல நடந்தது ஒரு விஷயம்னாக்க எல்லார் மனசுலயும் இருக்கும். ரொம்ப நாள் இருந்து ஒரு லீடர் இருந்து ரொம்ப நாள் அவளோட இன்ஃபுளுன்ஸ் அந்த இதுல இருந்தனாக்க பல காலம் அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சியாவது பண்ணுவான். அப்படி இந்த கம்பேரிசன் பண்றதுக்கு கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் தான் பண்றது. மற்ற அவதாரங்களை குறைச்சு பேசுறது இந்த இடத்துல நம்மளோட அப்ஜெக்டிவ் இல்ல. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நகி நிந்தா நியாயம்னு சொல்லுவாங்க. மற்றதை நிந்தனை பண்ணணும்ன்றது நம்மளுடைய மனசுல குறிக்கோள் கிடையாது. நம்ம சொல்ல வந்த விஷயத்தை உயர்த்தி சொல்ல வேண்டும்ன்றது இப்போ வந்து நம்மளுடைய தத்துவம். அப்போ பொதுவாக கம்பேரிசன் எப்பவும் பண்றது கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றச்சே ராமாவதாரத்துக்குள்ள தனியான விசேஷம் என்ன, ஏன் இந்த ஆழ்வார் கிருஷ்ணா தத்துவம்னு சொல்லப்பட்ட நம்மாழ்வார் தன் வாயால கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அவரே அதுக்கு காரணமும் சொல்றார். பின்னாடி அந்த பாசுரத்திலேயே சொல்றார். நாம பொதுவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி வியாக்கியான ஸ்ரீசுக்திகள்ல பெரியவா சொன்னதை வச்சுட்டு ஏன் இப்படி ஆழ்வார் சொன்னார்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க முதல் ரீசன் என்ன சொல்றான்னாக்க கிருஷ்ணாவதாரம் பண்ணது வந்து துவாபர யுகம், கலியுகத்துக்கு தோல் தீண்டியான அவதாரம் யுகம் அப்படின்னு வியாக்கியானங்கள் சொல்ற. தோல் தீண்டினா கலியுகத்துக்கு ரொம்ப கிட்ட இருந்த அவதாரம் இந்த அவதாரம். நாம இருக்கிறது இப்ப கலியுகம். இந்த வருஷம் பிறந்த கர வருஷம்ன்றது வந்து கலி பிறந்து 5112 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இந்த கலியுகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரம், கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து இந்த லோகத்தை விட்டு தன்னுடைய அவதார காரியத்தை முடிச்சுன்னு போயிட்டார். ஆனா பஞ்சபாண்டவாலும் யுதிஷ்டராலும் கலியுகம் தோன்றின அப்புறம் கூட கொஞ்ச நாள் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலியுடைய பிரபாவத்தை பார்த்து யுதிஷ்டர் பிரமிச்சாருன்னு பாரதத்துல கதையெல்லாம் இருக்கு. கலி பிறந்த உடனே மனுஷாரோட சுபாவம்லாம் அப்படியே மாறி போயிட்டான். அது மாதிரி கதைகள்லாம் பாரதத்துல இருக்கு. அதனால கலி பிறந்தப்புறம் பஞ்சபாண்டவாள் இருந்தா ஆனா கிருஷ்ணர் முன்னாடியே போயிட்டா அப்படின்னு சொல்றார். அப்போ கிருஷ்ணர் இருந்தது எப்பன்னா துவாபர யுகத்தோட ஃபேக் எண்ட்ல கிருஷ்ணர் இருந்திருக்கார். ஏன்னா அவதாரம் பண்ணது கிருஷ்ணர் இருந்தது துவாபர யுகம். ஆனா ராமன் அவதாரம் பண்ணது இந்த நாட்டை ஆட்சி பண்ணது இந்த ராமாயண சரித்திரம் எல்லாம் நடந்தது வந்து இதுக்கு முன்னாடியான யுகம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படி சத்துர்யுகம். திரேதாயுகத்துல பெருமாளோட அவதாரம். தர்மசாஸ்திரம்ல என்ன சொல்றதுன்னா தர்மம்ன்றது வந்து ஒரு யுகத்திலையும் குறைஞ்சுட்டே வரதான். 4 கால்ல நிற்கிற தர்மமாகிய பசு முதல் யுகத்துல 4 கால்ல நிக்கிறதா, அடுத்த யுகத்துல 3 கால்ல நிக்கிறதா, துவாபர யுகத்துல 2 கால்ல நிக்கிறதா, கலியுகத்துல 1 கால் தான் இருக்கான் அந்த தர்மமாகிய பசுவுக்கு அப்படின்னு சொல்றா. தர்மம் தேஞ்சுட்டே வர்றது யுகத்து யுகம்ன்றா.
அப்போ ராமன் அவதாரம் பண்ணி இருந்தது வந்து திரேதா யுகம், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி இருந்தது வந்து துவாபர யுகம். இது வந்து நம்ம புராண கதைகள்ல சொல்றபடியான இது. ஹிஸ்டாரிக்கலா ராமாயணத்தை பத்தியும் டேட்டிங் ஆஃப் ராமா, டேட்டிங் ஆஃப் கிருஷ்ணான்னு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கா. பல விதமான காரணங்களை கொண்டு ஆஸ்ட்ரோலாஜிக்கலா வால்மீகி வந்து நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ராமன் காட்டுக்கு போறச்சே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றச்சே, ராமன் பிறக்கச்சே ராமர் ஜாதகம்னு எழுதி வச்சிருக்கா. என்ன எல்லா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி எந்த கான்ஸ்டலேஷன்ல இருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதி வச்சிருக்க. அதை வச்சுட்டு அஸ்ட்ராலஜிக்கலி ரிசர்ச் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டேட்டிங் ஆஃப் ராமா என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணாக்க கிருஷ்ணாவதாரத்துக்கு இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டிங் கூட எல்லாரும் என்ன சொல்றா, அரௌண்ட் 3500 BC இஸ் த அப்ராக்சிமேட் டேட் ஆஃப் கிருஷ்ணான்னு சொல்றா. ராமாயணத்துக்கு வந்து குறைஞ்சது 7500 BC அப்படின்னு டேட் பண்றா. பிஃபோர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் 7500 years ஆயிருக்கணும் அப்படின்றா. என்ன இதை வந்து நம்ம ட்ரெடிஷனல் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கவே மாட்டா, இதை பத்தி பேசவே இல்லை. there is no way to win this argument and please everybody. அதை பத்தின பேச்சே இல்லை. இதே இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டிங்க எடுத்துட்டா கூட கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு 4,000-5,000 ஆண்டுகள் முன்னாடி இருந்தது ராமனுடைய அவதாரம். அத்தனை காலம் ஆன பிறகு கூட என்ன அது கிருஷ்ணாவதாரம் பெருமாள் பண்ணது எப்பேற்பட்ட அவதாரம்னா, கிருஷ்ணன் வந்து சௌலபிய பரிபூர்ண அவதாரம் பண்றச்சியே எத்தனை தன்னுடைய எளிமை பரத்வத்தை தான் பெரியவன்கிறத மறைச்சுண்டு எவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் அவதாரம் பண்ணி அவளுக்கு எது பிடிக்குமோ அதை தான் அனுபவிச்சு அவளோட விளையாடி அவளுடைய லெவல்ல இருந்த அந்த மாதிரியான ஒரு நீர்மை, எளிமை, சௌலபியம்ன்றது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. யாருமே அதை வந்து டினை பண்ண மாட்டான். ஆனால் அப்பேற்பட்ட சௌலபிய பரிபூர்ணனான கிருஷ்ணாவதாரம் பண்ண பிறகு கூட இன்னும் ராமாவதாரத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்காங்க. இதுக்கு ஆச்சாரியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆத்துல வந்து புது வெள்ளம் வந்ததுனாக்க பழைய வெள்ளம் திட்ட சின்ன சின்ன குட்டையில நின்று இருக்கும். நல்ல கோடை காலம் வந்ததுன்னா பெரிய ஆறுல கூட தண்ணி எல்லாம் வத்தி போய் சின்ன சின்ன குட்டைகள்ல தண்ணி நின்று இருக்கும். பின்ன வருஷா காலம் வந்து மழை வந்ததுன்னா இந்த பழைய தண்ணி எல்லாம் இந்த புது வெள்ளமானது அடிச்சுன்னு போயிடுமா. புது வெள்ளம் வந்த அப்புறம் பழைய வெள்ளம் வந்ததுன்னு உலகத்துல யாராவது கேட்டது உண்டோ? அந்த மாதிரி நிற்கவே நிற்காது. புது வெள்ளம் வந்த அப்புறம் பழைய வெள்ளம்ன்றது நிற்கவே நிற்காதுன்னா, கிருஷ்ணாவதாரமாகிய சௌலபிய வெள்ளம் வந்த அப்புறம் ராமனோட பேரை இந்த உலகத்துல எல்லாரும் இன்னும் சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அதனால்தான் சொன்னேன் கற்போம் கற்பார் ராமபிரானை எல்லாம் ஒரு ப்ராஃபட்டிக்கா ஒரு வேர்ஸ் சொல்றேன். நீங்க இருந்து பார்த்துட்டே இருங்கோ. நான் இருக்கிற காலத்துல நான் இருக்கிற ஊர்ல வந்து எல்லாரும் என்னோட பாசனங்களை கேட்பா, கிருஷ்ண பிரேமி ராம பிரேமியா இருப்பா. என்ன பக்தின்றது வளரும். எங்கன்னா ஊர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாடு, ஊரும் நாடும் உலகமும் நீங்க பார்த்துட்டே இருங்கோ. உலகமெல்லாம் பெருமாள் கோவில், கிருஷ்ணன் கோவில் கட்டுவா. எல்லாரும் கிருஷ்ண சரித்திரம் ராமச்சரித்திரம் சொல்லுவாருன்னா அந்த ப்ராபர்ட்டி வந்து நம்ம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்ன அவ ரஷ்யா, சைனா முதலிய டோட்டலி இரிலிஜியஸ் கண்ட்ரீஸ கூட விடல. அவ எல்லா இடத்துலயும் போய் கிருஷ்ணன் கோவிலை கட்டிட்டா. அங்க போய் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றா, ராமாயணம் சொல்றா, அனுபவிக்கிறா. என்ன நம்ம மனுஷாலே போய் அமெரிக்கா முழுக்க கோவில் கட்டியிருக்கா, எல்லா கோவில்களும் கட்டியிருக்கா. நம்ம வேதமோ, நம்ம பண்பாடோ, நம்ம கல்ச்சரோ, நம்ம ஊடு, நம்ம கிராமம் அப்படின்னு நிக்கவே இல்லை. இந்த வேர்ல்ட் ஹஸ் பிகம் அ குளோபல் வில்லேஜ் அப்படின்றா. நம்ம மதமும் அந்த மாதிரி. அதுவும் இந்த மதமானது வந்து எப்பொழுதுமே ஒரு கன்வர்ஷன்லயோ மற்றவர்களுக்கு நம்முடைய ரிலிஜனை பத்தி பரப்ப வேண்டும்ன்ற குறிக்கோளோ நம்ம மதத்துல கிடையவே கிடையாது. என்ன இந்த இந்து மதம் தான் ஒரே மதம். their people are very very skeptical about, cynical about accepting other people. என்ன இதுக்கு ரெண்டும் வேணும். என்ன பிறக்கிறதும் இந்த மதத்துல பிறக்கணும். இதுல இது this is a way of life. This is not just a religion that is written down in a book. இதுக்கு வந்து கல்ச்சரலா it is a way of life. என்ன அது வந்து ஒரு குடும்பத்துல பிறந்து அந்த குடும்பத்தோட கலாச்சாரத்தை நம்ம பண்பாடை வந்து யூ ஹாவ் டு அப்சார்ப் அண்ட் அசிமிலேட் இட். இல்லைன்னா வரவே வராது. அப்படிப்பட்ட மதத்துல கூட நீங்க பாருங்க, உலகம் முழுக்க ஆழ்வார் சொன்ன மாதிரி ஊரும் நாடும் உலகமும் அவருடைய பேரும் தாரும் பிதற்றும் அப்படின்றத நம்ம பிரத்யட்சமா பார்க்கிறோம். அதனால முதல் காரணம் கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோன்னு ஏன் சொன்னார்னா, இதற்கு முன்னாடி யுகத்துல அவதாரம் பண்ணி அதற்கு பிறகு தானே மிக மிக உயர்ந்ததான கிருஷ்ணாவதாரத்தை பண்ணி எல்லாருமேலும் பிரேம மழையை பொழிந்த பொழுது கூட இன்னும் எல்லாரும் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கா, ராமாயணத்தை படிக்கிறான்ற அது ராமாயணத்துடைய பெருமை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார். ரெண்டாவது காரணம் என்ன சொன்னார்னா, ராமன் என்ன பண்ணான், கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு அவர் காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்க
ராமோ விக்கிரகவான் தர்மக அப்படின்னு, தர்மமே வடிவெடுத்தவன் ராமன். என்ன தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமன் என்ன பண்ணான்னா தர்மத்தை அனுஷ்டித்து காண்பிக்க வேண்டும். என்ன தானே சொன்னதுன்னா ஆத்மான மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு, நீங்கள் அவர் ராமனை டிவினிட்டி காட் ஹெட்னு யாரும் ஒத்துக்கணும்னு ராமர் சொல்லவே இல்லை. இப்ப கூட ராமாயணம் படிக்கிறவா பல பேர் அப்படியே சொல்லிட்டு தான் படிக்கிறா, ஆனாலும் படிக்காம இருக்கிறது இல்லை. என்ன ராமன் தெய்வம்ன்றத ஒத்துக்கணும்னு ராமனே சொல்லல, என்ன அவரே தான் சொல்லிக்கல. அப்படி இருந்தா கூட யூ ரீட் த ஸ்டோரி ஆஃப் ராமா பிகாஸ் ஹி வாஸ் அ வர்ச்சுவஸ் மேன், ஹி வாஸ் அ வர்ச்சுவஸ் கிங், ஹி வாஸ் அ வர்ச்சுவஸ் சன் அண்ட் ஹி ட்ரைட் டு ஷோ த வேர்ல்ட். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்க வேணும்ன்றது ராமாவதாரத்துடைய குறிக்கோள். என்ன வேதம் சொல்லும், சத்தியம் பத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ சொல்றது. இது சொன்ன வேதம் இது ஒருத்தர்கிட்டே ஏற்பட்டதில்லை, பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம்னு சொல்றது. அப்போ பகவானிடமிருந்து வந்தது வேதம்னா அந்த பகவானுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, அவன் மாத்ருதேவோ பவான்னு அதை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கவே இல்லை. அப்ப லோகத்துல இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாம நம்ம உபதேசம் பண்ணா லோகத்துல இருக்கிறவா என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு ஒரு அம்மா இருந்தா தானே தெரியும் இந்த காரியம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. மாத்ருதேவோ பவ பித்ரு அவ சொல்றதெல்லாம் கேட்கணும், அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதை சொன்னவன் அந்த காரியத்தை பண்ணானான்னு கேட்பாளா இல்லையா உலகத்துல? கேன் யூ ப்ரீச் சம்திங் தட் யூ கேனாட் பிராக்டிஸ்? அது முதல்ல நம்ம குழந்தைகள் கூட ஒத்துக்க மாட்டான். அவகிட்ட நம்ம பண்ணாத ஒரு காரியத்தை நீ பண்ணுன்னு சொன்னாக்க எக்காரணத்தை கொண்டு நம்ம பண்ணா கூட அவ பண்ண மாட்டா, அது வேற விஷயம். நீங்க பண்ணவே பண்ணாம வாயால மட்டும் ஒரு தர்மத்தை சொன்னா அதை யாரும் உலகத்துல பண்ணவே மாட்டான். அதனாலதான் வேதம் தான் பிரமாணம்னு சொன்னா கூட, பரம பிரமாணம் நம்ம எல்லாருக்குமே வேதம் தான்னா கூட, அந்த வேதம் அதுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, ஆச்சாரியன் கிடையாது. அது எது சொன்னதோ அது எதையுமே அது நடத்தி காண்பிக்கவில்லை. அதனால்தான் வேத புருஷனான எம்பெருமான் இங்க ராமனாக அவதாரம் பண்ணி அதுல சொல்லப்பட்ட ஒண்ணுத்தையும் தன்னோட வாழ்க்கையில ஒரு ஆவரேஜ் மேன், ஒரு சராசரி மனிதனால இந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அதை கடைபிடிப்பதற்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை எல்லாம் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் அண்ட் அபாய்ட் பை தர்மா அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக பண்ண அவதாரம் ராமனுடைய அவதாரம். அதே கிருஷ்ணன் என்ன பண்ணான்னாக்க, நிறைய அறிவிருந்து புரிஞ்சுக்க கூடியவா உலகத்துல இருந்தானாக்க அவ எல்லாம் புரியும்படி நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி கிரியம்மான் கவராத மடநெஞ்சால் குறைவிலமேன்னு ஆழ்வார் சொல்றார். அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர். என்ன அறிவினால் குறைவில்லா எல்லாருக்கும் புரியாது. கண்ணன் பண்ண கீதோபதேசம்ன்றது அதனுடைய உள் சாரத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது எளிமையா எல்லாருக்கும் வராது. என்ன அப்படிப்பட்ட கீதையை நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். தர்மத்தை கண்ணன் உபதேசம் பண்ணான். 18 அத்தியாயத்துல 720 ஸ்லோகமா உபதேசம் பண்ணான். அதை வாயால முதல்ல சொல்றதே முதல்ல கஷ்டம். அதுக்கப்புறம் அதனுடைய தாற்பயங்களை புரிஞ்சுக்கிறது, சரியா என்ன சொன்னான்றதை புரிஞ்சுக்கிறது. என்ன உடனே என்ன அதுல இருந்து என்னன்னா சர்வதர்மான் பரித்தஜ்ஜன்னா எல்லா தர்மத்தையும் முழு, அதனால சந்தியாவந்தனம் கூட பண்ண வேண்டாம்னு பெருமாள் சொன்னான் அப்படின்னு அதுல இருந்து அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் பண்றா. இதை பெரிய பெரிய கான்பரன்ஸ்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்து உபதேசங்கள் பண்றா. அதை கேட்டுட்டு போறவால நிறைய பேர் இருக்கா. அதனால இது யாருக்குன்னா அறிவினால் குறைவில்லாதவர்களுக்கு தான் இது புரியும். என்ன ஆச்சாரியா திருவடியில உட்கார்ந்து இதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்னன்றத கேட்டுக்கொள்ளக்கூடியவா சிலருக்கு தான் அதனுடைய அர்த்தம் விளங்குமே தவிர எல்லாருக்கும் விளங்காது கீதார்த்தம்ன்றது. கீதாச்சாரியன் பொதுவா எல்லாருமே சொல்லுவா, ராமன் எது செய்தானோ அதை செய்ய வேண்டும், கண்ணன் எது சொன்னானோ அதை செய்ய வேண்டும். கண்ணன் செய்ததெல்லாம் நம்ம செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. என்ன அந்த மாதிரி he preached what he did not practice, he practiced whatever the Vedas preached. அப்படின்னா இந்த 2 அவதாரத்துல எந்த அவதாரம் ஏற்றம்? பொதுவா சாதாரணமா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக நான் ஒரு சராசரி மனிதன், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மகம்னு சொல்லிட்டு இந்த அப்பா கொடுத்த ஒரு வாக்குக்காக இந்த இவ்வளவு கஷ்டங்கள் பட்டான் ஒத்தன்னாக்க இந்த அவதாரம் விசேஷமா இல்ல எல்லாருக்கும் உபதேசம் பண்ண அவதாரம் விசேஷமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறேன். பதில் என்னன்னா, அனுஷ்டித்துக்கு பார்க்கறதுல காண்பிக்கிறதுலதான் அவதாரத்துடைய ஏற்றம் இருக்கு, அதனால ராமாவதாரம் ஏற்றம் அப்படின்னு 2வது சொன்னார். 2 சொன்னார். காலத்தினால குறையவில்லை ராமனுடைய கீர்த்தி. 2வது தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்தான். அதனாலதான் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்ன்றது, ரைச்சியஸ்னஸ்ன்றது வரணும்ன்றதுக்காக தான் இந்த எல்லா புராணங்களை வாசிக்கிறது, கீதையை வாசிக்கிறது, இத்தனை காலக்ஷேபங்கள் பண்றது, உபன்யாசங்கள் பண்றது எல்லாம் என்னன்னா இத்தனை மணிக்கான காலம் இத்தனை பேருக்கு
இத்தனை உபதேசங்கள் பண்ணா ஏதாவது ஒரு துளியாவது பிராக்டிஸ்ல வரதா ஒருத்தருடையது? ஒரு ஆவரேஜ் மேனுக்கு வந்து ஆர் யூ ஏபிள் டு ரைஸ் த லெவல் ஆஃப் லிவிங்? அதுதான் தாற்பயம். ரிலிஜனோட கோடே அவ்வளவுதான். அப்படி இருக்கச்சே கேன் யூ டிசிப்ளின் யுவர் செல்ஃப்? கேன் யூ டிசிப்ளின் த சொசைட்டி? கேன் யூ லிவ் இன் அ டிசிப்ளின் சொசைட்டி, தார்மிக் சொசைட்டி? என்ன அவதாரங்கள் பெருமாள் பண்றது எல்லாமே எதற்குன்னா தானே சொல்லிட்டான். என்ன பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணனா அதை நடத்தி காண்பிக்க வேண்டும். அதனாலதான் ராமாவதாரத்துக்கு ஏற்றம் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொன்னான். மூன்றாவது காரணம் இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டினுள்ளே. அதே குலசேகர பெருமாள் சொல்றார், அன்று சராசரங்களே வைகுந்த தேத்தினர். அவதாரம் முடிஞ்சப்புறம் இது ராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயம், அது ஆழ்வார் இங்க சொல்றார். அவர் தன்னுடைய அவதார காலம்ன்றது ஆனப்புறம் ராமன் அவதாரம் பண்ணி இத்தனை வருஷத்துல இந்த காரியங்கள் நடந்ததுன்னு அழகா சொல்றார் வால்மீகி. என்ன விஸ்வாமித்திரர் வந்து அழைச்சுண்டு போறச்சே யாக சம்ரக்ஷணம் பண்றதுக்காக அழைச்சுண்டு போறச்சே ராமனுக்கு வயசு 12ன்னு சொல்றான். தசரதர் ஆனா வாயால சொல்றச்சே ஊனசோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனகன்னு சொல்றான். என் பிள்ளைக்கு இன்னும் 16 வயசு கூட ஆல, இவன் என்ன யுத்த யோக்கியதாம், இவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதை இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் ஏஜ்ன்றது இருக்கணும். அந்த காலத்துல தர்மசாஸ்திரத்துல 16 வயசு ஆயிருக்கணும் சத்திரியன் சண்டை போடுறதுக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால அவர் சொன்ன யுத்த யோக்கியதாம், ராட்சசாலோட சண்டை போடுறதுக்கு இந்த குழந்தைக்கு யோக்கியத்தை இல்லை. இவனை போய் நீங்க வந்து கூப்பிடுறீங்க, நான் கொடுக்கலைன்னா நீங்க கோச்சுக்க வேற கோச்சுக்கிறீங்க, இந்த கோபம் தர்மம் இல்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா கடைசியில விஸ்வாமித்திரருக்கு கோபம் என்னமோ வந்தது. வசிஷ்டரும் உபதேசம் பண்ண, இந்த பிள்ளைய கூட இவனுக்கு எல்லா விதமான கீர்த்தியும் கல்யாணங்களும் வரும். இந்த பெரிய மகரிஷி இவர், காயத்ரி கைவந்தவர் இவர், இவர்கிட்ட அனுப்பி இவரால உன் பிள்ளைக்கு சிரேஷ்டம் வரும்னு சொல்ற. அப்ப வசிஷ்டர் சொன்ன உடனே ஆச்சாரிய தேவோ பவன் உபதேசம் தசரதன் அந்த இடத்துல காமிக்கிறான். ஒரு பாசுரம் முன்னாடி, ஒரு ஸ்லோகம் முன்னாடி சொல்லியிருக்கான் கொடுக்க மாட்டேன், யுத்தத்துக்கு யோகியத்தை இல்லை அப்படின்னு சொல்றான். அடுத்த இடத்துல அடுத்த நிமிஷம் வந்து இந்த வசிஷ்டர் உபதேசம் பண்ணவன் அவர் என்ன சொல்றார், அகம் தேவி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா. நான் சொல்றேன் இந்த ராமன்றவன் மகாத்மா, இவன் பகவானுடைய அவதாரம். அது யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும். அகம் வேத்மி, வேதார்த்தங்கள்லாம் கை வந்த எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ வந்து இது உன் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க. உன் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ வந்து இதை கொடுக்க மறுக்கிற. இதை நீயே வச்சுக்கிறதுக்கு உங்க ஆத்துக்குள்ள உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை. இது பகவான், இது வந்து பொது சொத்து, எல்லாருக்கும் சேர்ந்தது. எல்லாரையும் சேர்ந்தது வந்து நம்ம ஆத்துக்குள்ள வச்சு நம்ம பூட்டி வச்சுக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார். இதை பிரகாசப்படுத்த வேண்டிய டைம் வந்துடுத்து, அதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்வா, நம்ம இது 2-3 எக்ஸாம்பிள் சொல்வா, ரொம்ப அழகான உதாரணங்கள் எல்லாமே. முதல் உதாரணம் என்னன்னா, ஒரு நதி இப்ப கர்நாடக தேசத்துல ஆரம்பிக்கிறது காவேரி, என்ன கர்நாடகத்திலேருந்து தமிழ்நாடு வழியா பாஞ்சு கடல்ல போய் சேர்றது. உங்க தேசத்துல ஏற்பட்டதுனால அந்த நதியை உங்க டேம் போட்டு உங்க நதி உங்க ஸ்டேட்குள்ளேயே வச்சுட முடியாது. ஏன்னா இது வந்து காமனா எல்லாருக்கும் சேர வேண்டிய நேச்சுரல் ரிசோர்ஸ். என்ன லேண்டோ வாட்டரோ ஏரோ இது என்னுடையதுன்னு யாராலும் பூட்டி வச்சுக்க முடியாது. அப்படிதான் இப்ப எல்லாரும் ட்ரைபல்ஸ் எல்லாமும் சொல்றா. என்ன யாராலையும் லேண்ட் யூ கேன் ஒன்லி யூஸ் த ரிசோர்சஸ், யூ கேன் நாட் ஓன் த. தூங்கினா உங்க கல்ல எடுத்து போட்டாங்கன்னா யார் அதுக்கு பொறுப்பு? சுக்ரீவன் சொல்றான், நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ சரணாகத ரட்சணம் உன்னோட தர்மம்னு சொல்றியோனோ அந்த மாதிரி எனக்கும் அந்த தர்மம். நீ எனக்கு சரணாகதன், உன்னை காப்பாற்றணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்னி சாட்சியா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை காப்பாற்றி உன் பிராட்டியை தேடி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் அக்னி சாட்சியா உன்னோட சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ வந்து யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யூ. அவனை சேர்த்துண்டேல நாளைக்கு உனக்கு ஏதாவது வந்ததுன்னா எனக்கு அதனால என்ன பாதிக்கும், அதனால சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றச்சே பெருமாள் சொல்ற மித்ர, அவன் நிஜமாவே மித்ரனா இல்லைனாலும் அவன் வந்து ஒரு பாவனை பண்றான், நிஜமான மித்ரன் இல்லை அப்படின்றான் சுக்ரீவன். பரவாயில்ல, மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்திய தேஜம். அவன் வந்து பொய் புலிவேஷம் இது மாந்தோல் போத்தின்ற புலியாக இருந்தாக்க கூட சரணம்னு சொன்னாக்க சரணாகத ரட்சணம் என்னுடைய தர்மம். மித்ர பாவம்னா நிஜமான மித்ர பாவம், வெறும் பாவம் தான். நிஜமான மித்திரம் இல்லைன்னா கூட அவளை சேர்த்துண்ட வாழ சரணாகதால சேர்த்துக்கணும் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்றான். அப்படி இந்த அவதாரத்துல ஒண்ணுத்துலதான் பெருமாள் கண்ணடி சோதிக்கு எழுந்தருள் போது எல்லாரையும் அழிச்சுட்டு போனான். அதெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா நட்பால் அயோத்தியில் வாழ்ந்தது, அவ்வளவுதான். அந்த ஊரை விட்டு போல பாருங்க, புல்லும் பூண்டும் ஊரை விட்டு போக முடியாதுன்னா அதால
அது அச்சரம், அதால போகக்கூட முடியாது. ஆனா கூட இந்த ஊர்ல வாழ்ந்ததுனால அதற்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு சொன்னான். ராமாயணத்துல தசரதருக்கு கூட மோட்சம்னு சொல்லல, தசரதருக்கு சொர்க்கம்னு தான் சொல்லிட்டு. காகாசுரன் த்ரீலோகான் சம்பரிக்கிரமியன்னு 3 உலோகத்தையும் சொத்தரிச்சே சத்தியலோகத்துக்கு போனாராம். அங்க தசரதர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், அசடே எல்லார் காலையும் போய் 3 லோகத்தையும் த்ரீலோகான் சம்பரிக்கிரமியன்னு எல்லார் காலையும் போய் விழறியே, அவன் கருடா காகுத்தண்டா, அவன் காலில் போய் விழுன்னு தசரதர் சொன்னாராம். அது கேட்டுன்னு இதுக்கு தசரதர் காலில் திருப்பி விழுந்துதான் அப்படின்னு கதை சொல்லுவான். அப்படி இந்த ஒரு அவதாரத்துலதான் அந்த சரணாகத ரட்சணம்ன்றது, அந்த நட்பு அப்படின்றத காண்பிச்சால் அதுக்கு பெருமாள் தன்னால கொடுக்க முடிய இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த பலனை அந்த புல் பூண்டுக்கு கூட கொடுத்தான்றது இந்த அவதாரம் தான். அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னு. இப்போ 3-4 காரணங்கள் சொன்னோம். கற்பது அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ஆராய்ந்து பார்ப்பது. அதுல இருக்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர், ஒரு சம்பவத்தையும் ஆராய்ந்து பார்த்து கற்பதுன்னா 2 விஷயம். ராமாயணத்தை பாராயணம் பண்றது அப்படின்னு பெரியவா எல்லாரும் ஒது வச்சிருந்தா. பழக்க வச்சுன்னு நித்திய ராமாயண பாராயணம், அவளுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதை வச்சுன்னு படுவான். முழுக்க ராமாயண பாராயணம் படுவா உண்டு. அந்தந்த சந்தர்ப்பத்திற்கேற்ற ராமஜனனம், சீதா கல்யாணம், சரணாகதி அப்படின்னு பாராயணம் பண்றவா உண்டு. ஆத்துல நல்ல காரியம் நடக்கணும், ஆத்துல ஏதாவது மனசுல சங்கடங்கள் இருக்கு அப்படின்னா சுந்தரகாண்ட பாராயணம், காரியம் பண்ண வேண்டிய காரியத்துல ஜெயம் ஏற்படணும் அப்படின்னா அதுக்காக சுந்தரகாண்ட பாராயணம் பண்றதுன்றது உண்டு. இது எல்லாரும் பிரத்யட்சமா பார்த்தது. சுந்தரகாண்டம் எடுத்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்துடும், உடனே வந்துடும். இது சந்தேகமே கிடையாது. பெரியவாள் எல்லாரும் அனுபவிச்சு பார்த்த விஷயம் இது. அந்த சுந்தரகாண்டத்திலே பல சர்க்கங்கள் உண்டு, பல விதமான பாராயண கிரமங்கள் உண்டு. நவாகமா பாராயணம் பண்ணுவா, நவராத்திரியில பாராயணம் பண்ணுவா, அந்த மாதிரி பாராயண கிரமங்கள்லாம் பல உண்டு. அதெல்லாம் ஒரு பலனை உத்தேசிச்சு பண்றது. சாதாரண நாள்ல பெரியவா படிக்கிறதெல்லாம் பலனை உத்தேசித்து இல்லை, ராம கதாமிரதத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் அதை வாசிப்பான். இது எல்லாம் முடியலன்னா ராமாயணத்துக்குள்ளேயே சம்ஷிப்த ராமாயணம்னு உண்டு. 4வது கண்டத்துல வால்மீகியே ராமாயணத்தை சுருக்கி சொல்ற அந்த சம்ஷிப்த ராமாயணத்தை வாசிக்கிறதுன்னு உண்டு. இந்த வைஷ்ணவர்களுக்குள்ள இந்த குலசேகர பெருமாள் சொன்ன பெருமாள் திருமொழி ஆகியது அங்கனோட முதல்ல வாசிச்சாக்க, அதே மாதிரி பாசுரப்படி ராமாயணம்னு ஒரு ராமாயணம் உண்டு. ராமாயணத்தை ஆழ்வாருடைய பாசுரங்கள்லேருந்து வார்த்தைகளை எடுத்து சேர்த்து பாசுரப்படி வியாக்கியான ராமாயணம்னு ஒரு ராமாயணம் உண்டு. அதுக்கு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் கூட பண்ணியிருக்காரு அந்த ராமாயணத்துக்கு கூட. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம்ல ராமாயணத்தை வச்சுட்டு பாராயணம் பண்றது அப்படின்றது அந்தந்த தேசத்துல, மலையாளத்துல இருக்கிறோம் மலையாள ராமாயணம் படிப்பா, துளசிதாஸ் ராமாயணம் படிப்பா, எந்த பாஷை வருதோ அப்படி கற்பதுன்னா ராமாயணத்தை பாராயணம் பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை பண்ணிட்டே வந்தோம்னா நாளடைவுல ராமனுடைய கல்யாண குணங்கள்ல மனசு ஈடுபடுறது. இதை ஒரு ஸ்லோகத்தை வாசிச்சானே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மனசு அதை பத்தி யோசனை பண்றது. இது ஸ்லோகார்த்தங்கள் சொல்லக்கூடியவாட்ட கேட்கணும், இல்லைன்னா புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கணும், பெரியவா பண்ண வியாக்கியானங்களை வாசிக்கணும்ன்ற ஆசையானது நாளடைவுல தானாக ஏற்படுறது. எல்லாருக்கும் கற்க வேண்டும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரே ஒரு இந்த டைம்ல பாகவதம் சொல்றவா நவவித பக்தின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேங்க. இதை பத்தி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம்னு பக்தியில 9 வகை அப்படின்னு பாகவத ஸ்லோகம் இது. இதை பிரகலாதன் வாக்குல வைக்கிற மகரிஷி. இதுக்கு பாகவதத்துலேருந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவான். என்ன சரி, யார மாதிரி சிரவணம் பண்ணணும், யார மாதிரி கீர்த்தன். சிரவணம் பரீட்சித்து மகாராஜா மாதிரி பகவத்கதையை கேட்டவா கிடையாது, சுகபிரம்மத்தை மாதிரி சொன்னவா இல்லை அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லுவான். பாகவத கதை சொல்றவா எல்லாரும் இந்த ஸ்மரணம் கீர்த்தனத்துக்கு ஒரு கேரக்டர் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லுவான். இந்த இடத்துல இருக்கிற அவகாசத்துல கற்போம் ராமபிரானேன்னா நான் ஒரு இதுவும் பெரிவா எழுதி இதுல உபன்யாசங்கள்ல சொன்ன விஷயம்தான். ராமாயண கதாபாத்திரங்கள்லேருந்து இந்த சிரவணம் கீர்த்தனம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வருவான். இது நான் ஒரு 2-3 சொல்லிட்டு வரேன். நம்மளுக்கு டைம் எவ்வளவு பர்மிட் பண்றதோ அவ்வளவு சொல்லலாம். எல்லாரும் we can exercise our minds. இதை கேட்டிருப்பேங்க நீங்களாம், பெரியவாட்ட ராமாயணம் கேட்டவா இதை கேட்டிருப்பான். ஸ்ரவணம், ராமாயணத்தை ஸ்ரவணம் பண்ணவாள்ல யார் ரொம்ப மிக மிக அதிகமாக ராமாயணம் கேட்டவா, இவாள மாதிரி ராமாயணம் பரீட்சித்த மாதிரி பாகவதம் கேட்டவா, கிருஷ்ண சரித்திரம் கேட்டவா இல்லைன்னா ராமாயணம் கேட்டவாள்ல இந்த மாதிரி ராமாயணம் கேட்டவா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் இருக்கு. ஆஞ்சநேயர் தான். சிரவணம் பண்றதுன்னா ஆஞ்சநேயரை மாதிரி சிரவணம் ராமாயண கதை கேட்டவா வேற யாருமே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பழைய பெரியவா எல்லாரும் ராமாயண பாராயணம் பண்ணா, இந்த உபன்யாசங்கள் பண்ணா
ஒரு பலகை போட்டு ஆஞ்சநேயர் படத்தை எழ பண்ணுவா, இல்லாட்டா ராமன் பட்டாபிஷேக படம் இருந்தா பரிவாரம் இருந்தா அதுல ஆஞ்சநேயர் இருப்பார். ஒரு பலகை போட்டு கோலம் போட்டு வைப்பா. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைனாலும் 2 மஞ்சள் வாழைப்பழமா எடுத்து வைப்பா, ஆஞ்சநேயருக்கு நிவேதனம் பண்ணணும். 2 மஞ்சள் வாழைப்பழம் வைக்காம ராமாயணம் வாசிக்கவே மாட்டான். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு வைக்காம அந்த இடத்துல, ஏன்னா அவர் இருக்கார், என்ன ராமர் இருக்காரோ இல்லையோ ஆஞ்சநேயர் கச்சிதமா இருக்கார். ராமாயணம் சொன்னா அந்த இடத்துல எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஹிதமஸ்த காஞ்சலம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் ஆருத்தியம் நமது ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அப்படி இந்த எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அழிச்சுன்னு போனாக்க அந்த இடத்துல மிக மிக ஆப்தமானவரான இவர் தான் என்னை இவரை கூப்பிடுறார் பெருமாள், வா என்னோட வந்துரும் அப்படின்னா, உங்ககிட்ட எனக்கு ஸ்நேகமும் உண்டு பக்தியும் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா கூட பாவோ நான் எத்த கச்சதி அப்படின்ட்ட, நீ சொல்ற அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் வரதா இல்லை அப்படின்னு பெருமாள் அழைச்சா இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். என்ன ஆழ்வார்கள்ல இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன்னு சொன்னார். என்ன என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னார் திருப்பானாழ்வார். ஸ்ரீரங்கத்து கோவில்ல பாத்தீங்கன்னாக்க இந்த 3 பேருக்கும் திருப்பானாழ்வார், ஆஞ்சநேயர், என்ன தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இவ 3 பேரும் தனியா இருப்பா. பிராகாரத்துல இந்த 3 சன்னதியும் பார்த்தா தனியா இருக்கும். ரொம்ப நாள் சேவிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல பல ஆழ்வார்கள் இருக்கும். இவ 3 பேர், இந்த 2 ஆழ்வாரும் ஆஞ்சநேயரும் தனியா இருக்கும். என்ன ஒரு தடவை உபன்யாசத்துல இது ஏன் இந்த மனசுல நினைச்சுட்டு இருப்பேன்னா, 10 ஆழ்வார்களோட இந்த 2 ஆழ்வார்களை சேர்க்கல பாருங்க அந்த இடத்துல. அப்போ ஒரு தடவை இந்த உபன்யாசம் பண்றச்சு ஆண்டவன் சாய்ச்சல், இவ 3 பேரும் ஒரே விஷயம் ஒரே தத்துவத்தை நம்பினவா. அவ 2 பேரும் ரங்கநாதனை விட்டு வேற எங்கேயும் போறதா இல்லைன்னு சொன்னா, இவர் ராமனை விட்டு எங்கேயும் போறதா இல்ல. ராமனும் ரங்கநாதனும் வேறு இல்ல, ராமன் தான் ரங்கநாதன். ஏன்னா பெரிய பெருமாள் ராமன் ஆராத அருளமுதம் புதிந்த கோவில் அம்புஜத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோவில் தோளாத தனி வீரன் தொழுத கோவில். அதனால ராமன் வேற ரங்கநாதன் இல்ல. இந்த 3 பேரும் வரமாட்டேன்னு சொன்னா அதனால அவ 3 பேருக்கும் தனியா சன்னதி கட்டி வச்சா அப்படின்னு ஆண்டவன் ஒரு இடத்துல சாதிச்சா. அது மாதிரி நம்ம மனசுல சில சமயத்துல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுச்சே ஏதோ ஒரு சமயத்துல அதற்கு ஒரு ஆன்சர் ஒண்ணு கிடைக்கும். என்ன அப்படி முதல்ல சிரவணம் பண்றதுன்னா, ராமாயணத்தை சிரவணம் பண்ணது ஆஞ்சநேயரை மாதிரி சிரவணம் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஆழ்வார்கள்ல இந்த நவவித பக்திக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவா. அதுல ஆழ்வார்கள்ல குலசேகர பெருமாள் கேட்டா மாதிரி ராமகதை யாருமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அனவரதம் ராமகதை அருளுமவன் வாழியே அப்படின்னு எப்படி கேட்பாருன்னா பாவத்தோட. என்ன ராமாயணம் கேட்கறதுன்னாக்க சீதா கல்யாண கட்டம் வந்ததுன்னா ஆத்தெல்லாம் கல்யாணம் மாதிரி அலங்காரம் பண்ணி என்ன எல்லாருக்கும் தயாராதனை பண்ணி பாகவத எல்லாரையும் கூட்டி தயாராதனை பண்ணி கொண்டாடணும். ராமன் காட்டுக்கு போறான்னா தசரதன் புலம்பல்னு 10 பாசனம். தசரதன் புலம்புல வால்மீகி கூட அவ்வளவு வர்ணிக்கல, அப்படி வர்ணிக்கிறவர் எப்படி அழுதார் தசரதர் அப்படின்னு. ராமன் காட்டுக்கு போறான்னா தசரதன் ஆட்டம் அழுவர். ராமன் யுத்தத்துக்கு கரதூஷண வதத்துக்கு இத்தனை 1000 ராட்சசாலை ஒத்தர ஒரு ராமன் என்ன சண்டை போட போனான் அப்படின்னா, ஐயோ ஒத்தனா எப்படி சண்டை போடுவான் எல்லாரும் வாங்கும் அப்படின்னு சைன்யத்தை தேடின்னு ஓடுவாராம். அப்படி ராமாயணம் எப்பவோ நடந்த சரித்திரம்ன்ற எண்ணமே கிடையாது ஆழ்வாருடைய மனசுல. ராமாயணம் கேட்கறச்சே அது இப்ப நடக்கிற மாதிரி ராமருக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற மாதிரி எண்ணம். அப்படி ஆழ்வார்களுக்குள்ள குலசேகர பெருமாளை சொல்லுவா, இந்த மாதிரி ராமாயணம் கேட்டவா வேற யாரும் கிடையாதுன்னு. சிரவணம் கீர்த்தனம், என்ன ராம கதையை கீர்த்தனம் பண்ணது. ராமாயணத்துக்குள்ள இருக்கிற பாத்திரங்களுக்குள்ள ராம கீர்த்தனத்துக்கு எது உதாரணம்னாக்க, கோனஸ்மின் சாம்பிரம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் சாரித்ரேன சக்கோயுக்தக சர்வபூதேஷு கோகிதக. என்ன ஒரு கல்யாண குணமா எடுத்து சொல்ற. இதெல்லாம் இருக்கிறவன் இப்போ அஸ்மின் லோகே இப்ப லோகத்துல இருக்கிறவனா இருக்கணும். இது எல்லா குணங்களும் ஒரே ஒரு புருஷனிடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புருஷன் யார் அப்படின்னு கேட்கிற. என்ன பொதுவான கேள்வி கேட்டு நாரதர் தசரதன் பிள்ளை ராமன் தான் இந்த குணங்கள் எல்லாம் அடங்கியவன் பதில் சொல்ற. ஏன்னா நாரதர் சொன்னார்னா யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணவர் ராமன்? பிரகலாதன் எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் பண்ணவர் இல்லையோ. நாரதர் சொன்ன வாக்கு யாரும் மறுக்க மாட்டா இல்லையா. அதுக்கப்புறம் பிரம்மா இவருக்கு நீ சிறந்த கவி, உன் வாயில பொய் தவறுன்றது வரவே வராது, நீ சொல்றதெல்லாம் சத்தியமாகும். பிரம்மா சரஸ்வதி உன் நாக்கல இருப்பான்னு